பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இதற்கு ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 45 முதல் 47 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 45வது அதிகாரத்திலே யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது தன்னை யோசேப்பு என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற காரியம். என்ன இடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த இடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி அங்கே சகோதரர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார். சகோதரர்களை குற்றம் சாட்டவில்லை. அவர்கள் கொல்ல நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பு அதை ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு அங்கே இப்படி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக அநேகர் செயல்பட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மன்னித்து சத்துருவையும் சிநேகியுங்கள் என்று சொன்ன கர்த்தர், நமக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறது கர்த்தர். நம்ம சமாதானத்தை நாம் வெளிப்படுத்துவோம். உன்னதமான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பத்து அனைவருக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று சொல்லி தேவன் தனக்கு செய்ததை சாட்சியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 46வது அதிகாரத்தில் யாக்கோபு தனது குமாரர்களோடு கூட எகிப்துக்கு கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டோட சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டோடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அங்கே எகிப்துக்கு புறப்படுகிறார். தேவன் மறுபடியும் ஒருமுறை யாக்கோபிடம் நான் உன்னோடும் உன் குடும்பத்தாரோடும் இருப்பேன் வாக்குத்தத்தம் செய்கிறார். யாக்கோபின் சந்ததியார் பெரிய ஜாதியாவார்கள், அவர்கள் தங்கள் கானான் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். அவர் அப்படியே நம்மை நடத்தும். நமக்கும் கூட அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டாகியிருக்கலாம். எகிப்து தேசத்துக்கு கடந்து சென்றதான யாக்கோபை ஆண்டவர் பராமரித்தார். 47வது அதிகாரத்தில் யோசேப்பு பார்வோனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் இப்பொழுது கோசை நாட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பார்வோன் அவர்களுக்கு முன்பதாக அந்த சகோதரரை குறித்து விசாரித்து, தகப்பனை குறித்து விசாரித்து எகிப்து தேசத்தில் தங்கியிருக்கும்படி அது நல்ல சிறப்பான ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்து ஆதரிக்கிற பார்வோனாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். பஞ்ச நாட்களிலே எப்படி யோசேப்பு அவர்களை பராமரித்தார், சகல தேசங்களுக்கும் தானியங்களை கொடுத்து அந்த பசியை போக்கி பராமரித்த விதத்தை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சம் கொடுமையாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் யோசேப்பின் மூலமாக ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான நாட்களிலும் இந்த காரியங்களெல்லாம் வசிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறபடி, நமக்கு சாட்சியாக இருக்கும்படி, நமக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக ராஜ்யத்துக்காக பயன்படுத்தும்படி, அநேக பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர்தாமே நம்மையும் பயன்படுத்தும்படி ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.